வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் சுதந்திர தின ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு, நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து வறுக்கும்போது ரவை நல்லாவே வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரவையும் நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் எந்த கப்பால் ரவை சேர்த்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா நான் கொதிக்க வச்சுட்டு அதை தான் நான் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மிதமான தீயில வச்சிடலாம். 2 நிமிஷம் பொறுத்து இந்த ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ரவை வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரவை வேகாமல் போயிடும். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா ரவை வெந்ததும் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறுமனே கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இடிச்சிட்டு. இப்போது இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா விடாமல் கிளறி விடுங்க. எப்போவுமே ஸ்டீல், இண்டாலியம், அலுமினியம் இந்த மாதிரி கடாயிலெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக அந்த கலரும் பார்க்க அழகாக வந்திருக்கு. கேசரி இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு மிதமான தீயில வச்சுருக்கேன். இப்போது ஓரளவுக்கு கேசரி ரொம்பவே திக்காயிட்ருக்கு. இதை நம்ம 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒயிட் கலர் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தனியாக எந்த கலரும் சேர்க்காமல் வச்சிடலாம். இன்னொன்று நம்ம நார்மலாக எப்போவுமே கேசரிக்கு ஆரஞ்சு கலர் சேர்ப்போம். அதுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். மீதி கொஞ்சத்துக்கு நம்ம க்ரீன் கலர் சேர்த்துடலாம். இப்போது இந்த கடாயில் இருக்கிற கொஞ்சமான கேசரிக்கு நம்ம க்ரீன் கலர் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. இல்லை கலர் லிக்விடாக வச்சுருக்கீங்க ஃபுட் கலர் அப்படின்னா ஒரு 2 ட்ராப் சேர்த்திங்கன்னா போதும். இப்போது இது நல்லா தயாராகிடுச்சு. இன்னொரு பவுலில் நம்ம வச்சுருக்கிற கேசரிக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்புலேயோ இல்லை பிளேட்லேயோ நல்லா நெய்யை தடவிட்டு அதுக்கும் பிறகு நீங்கள் லேயராக நீங்கள் கேசரி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேப் வந்துடும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நம்மளால் முடிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே போல் நம்ம கைகளால் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எதனா ஒரு மூடியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பராக அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சுதந்திர தினத்துக்கு நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.